Year 1992 Indian stock market ஹைல இருந்த ஒரு நேரம் இன்வெஸ்டர்ஸ் அன்பிலீவபிள் ப்ராஃபிட்ஸ் பார்த்துட்டு இருந்தாங்க. சென்செக்ஸ் சில வருஷத்துலேயே நியர்லி 5 டைம்ஸ் ஜம்ப் ஆகி இருந்துச்சு. அண்ட் மும்பையில இருந்து வந்த ஒரு ஸ்டாக் புரோக்கரை எல்லாரும் பிக் புல் ஆஃப் தலால் ஸ்ட்ரீட்னு கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அவரோட சீக்ரெட் என்ன? பில்லியன்ஸ் ஆஃப் ருபீஸை அன்நோட்டிஸ்டா மூவ் பண்ற அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஃபினான்ஷியல் லூப்போல இவர் கண்டுபிடிச்சிருப்பாரு. இதுக்கப்புறத்துல இருந்தா எல்லாமே கொலாப்ஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இந்த ஸ்டோரியில கிரீட், டிசப்ஷன் அண்ட் ஃபினான்ஷியல் டிசாஸ்டர் எல்லாமே இருக்கு. இதுதான் ஹர்ஷத் மெஹ்தா ஸ்கேம். பட் இந்த மாதிரி ஒரு ஸ்கேமை ஹவு டிட் ஹி புல் இட் ஆஃப்? சிஸ்டம்ல என்ன மாதிரியான கேப்ஸ் இந்த ஸ்கேம் நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு? அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த ஃபினான்ஷியல் டிசாஸ்டர்லேருந்து ஒரு இன்வெஸ்டராக நம்ம என்ன மாதிரியான லெசன்ஸ் கற்றுக்கலாம்? வாங்க இந்த வீடியோவில் எல்லாமே இன் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஹாய், வெல்கம் டு holisticinvestment.in. ஸோ ஆக்ட் 1 1954 ஒரு லோவர் மிடில் கிளாஸ் குஜராத்தி ஃபேமிலியில் தான் ஹர்ஷத் மெஹ்தா பிறக்கிறாரு. அவர் ரிச்சாக பிறக்கல, அவர் கஷ்டத்தில் தான் பிறக்கிறாரு. ஒரு லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து தான் வராரு. அண்ட் மும்பையில் பிக் ட்ரீம்ஸ் அண்ட் கம்மி மணியோட மூவ் ஆகுறாரு. அங்கே ஃபர்ஸ்ட் அவரோட கரியரை ஒரு சிமெண்ட் சேல்ஸ் பர்சனாக ஸ்டார்ட் பண்ணுறாரு. தென் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஜாபர் அப்படின்ட்டு ஜாயின் பண்ணுறாரு. ஜாபர்ன்றது அந்த டைமில் புரோக்கர்ஸ்க்கு இருந்த ஒரு இன்டர்மீடியரி ஜாப். அண்ட் எவென்ச்சுவலி க்ரோமோர் ரிசர்ச் அண்ட் அசட் மேனேஜ்மெண்ட்னு ஒன்று ஆரம்பிக்கிறாரு. இதில் ஒரு குரூஷியலான ஒரு விஷயத்தை வந்து ஆக்சுவலி ரியலைஸ் பண்ணுறாரு. ஸ்டாக் மார்க்கெட்டை மேனிப்புலேட் பண்ண முடியும்ன்றத. இந்த புல் ரன்னை எப்படி இன்ஜினியர் பண்ணாருன்றதை பார்ப்போம். ஹர்ஷத் மெஹ்தாவோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா ஷாக்கிங்லி சிம்பிள். ஃபர்ஸ்ட் ஒரு ஃபியூ அண்டர் வேல்யூட் ஸ்டாக்ஸ் அவர் பிக் பண்ணுறாரு. நம்பர் 2 அதில் மணியை பம்ப் பண்ணுறாரு, ப்ரைஸை புஷ் பண்ணுறாரு. அண்ட் 3 மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் மூலயமா ஹைப்பை கிரியேட் பண்ணி 4 ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இன்னும் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால அதோட ப்ரைஸ் இன்னும் ஃபர்தர் இன்ஃப்ளேட் ஆகுது. அண்ட் நம்பர் 5 பீக்ல செல் பண்ணி மேசிவ் ப்ராஃபிட்ஸ் பார்க்குறாங்க. இதில் பிக்கஸ்ட் ஸ்டாக்ஸ் அவர் எது மேனிப்புலேட் பண்ணார்னா ஏசிசி, அசோசியேட்டட் சிமெண்ட் கம்பெனிஸ், அப்போலோ டயர்ஸ், ரிலையன்ஸ், வீடியோகான். ஸோ பிட்வீன் 1988 1992 வரைக்கும் சென்செக்ஸ் நியர்லி 500% வரைக்கும் சர்ஜ் ஆகியிருக்கும். இன்வெஸ்டர்ஸ் ஒரு ஓவர் நைட் பீரியட்ல ஃபார்ட்யூன்ஸ் பார்த்துருப்பாங்க. எவ்ரி ஒன் வாண்டட் இன். மெஹ்தா இப்போ ஒரு சூப்பர் ஸ்டார் மாதிரி. அவர்கிட்ட மேன்ஷன், லக்ஸரி கார்ஸ், டெரஸ்ல கால்ஃப் எல்லாமே இருந்துச்சு. மீடியா இவரை பிக் புல் ஆஃப் தலால் ஸ்ட்ரீட் கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. பட் யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா அந்த மணி ரியல் கிடையாது. ஆக்ட் 2 The currency of deceit, the role of fake bank receipt. இந்த மாதிரி ஒரு கிராண்ட் ஸ்கீமை புல் ஆஃப் பண்றதுக்கு மெஹ்தாக்கு ஒரு கண்டினியூஸ் ஃப்ளோ ஆஃப் மணி தேவைப்பட்டுச்சு. அப்போ அவர் கண்டுபிடிச்ச லூப்போல் தான் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் G-Secs. ஆக்சுவலி இந்தியாவில் இருக்க பேங்க்ஸ் வந்துட்டு அவங்களோட போர்ஷன் ஆஃப் த ஃபண்ட்ஸ் G-Secsல ஆக்சுவலி இன்வெஸ்ட் பண்ணணும். ஆனால் அவங்களே வந்து ஹேண்டில் பண்றதுக்கு பதிலாக பேங்க்ஸ் ஆஃபன் இந்த மாதிரி ஹர்ஷத் மெஹ்தா மாதிரி புரோக்கர்ஸ்ல தான் ரிலே பண்ணுவாங்க. ஸோ ஸ்டெப் 1 ஃபேக் பேங்க் ரெசிப்ட்ஸ் BR. பேங்க்கு இந்த டிரான்சாக்ஷனோட ப்ரூஃப் தேவைப்படும் இந்த ஃபார்ம் ஆஃப் பேங்க் ரெசிப்ட் BR. மெஹ்தா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த BR ஃபேக் பண்றாரு. ஸோ இந்த ஃபண்ட்ஸ் G-Secsல தான் வந்து இன்வெஸ்ட் ஆகுதுன்ற மாதிரி ஒரு இல்யூஷன் கிரியேட் பண்றாரு. பேங்க்மே இந்த ஃபேக் BR ட்ரஸ்ட் பண்ணி அவருக்கு ஒரு மேசிவ் சம்ஸை லெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் அந்த பர்ஃபெக்ட் இல்யூஷன். ஆனால் அவர் G-Secsல இன்வெஸ்ட் பண்றதுக்கு பதிலாக மெஹ்தா இந்த மணியை மொத்தமாகவே ஸ்டாக்ஸ்ல போட ஆரம்பிக்கிறாரு. ஸ்டாக் பிரைஸ் சோர் ஆகி இன்வெஸ்டர்ஸ் கிரேசி ஆறாங்க அந்த ஹைல. இந்த ஒவ்வொரு டைம் ஸ்டாக் பிரைஸ் ரைஸ் ஆகும் போதும் அவர் இன்னும் நிறைய லோன்ஸ் எடுத்து இந்த சைக்கிளை ரிப்பீட் பண்றாரு. இது ஒரு அன்இமேஜினபிள் ஸ்கேல நடந்துகிட்டு இருக்க பான்சி ஸ்கீம்னே சொல்லலாம். ஆக்ட் 3 இன்ஜினியரிங் அ ஃப்ரென்சி, ஸ்டாக் மார்க்கெட் மேனிப்புலேஷன். மெஹ்தாவோட பிளே புக் ஒரு கிளாசிக் பபிள் எப்படி கிரியேட் பண்றது தான். ஸ்டெப் 1 பல்கா ஸ்டாக் வாங்குறது, லைக் ஏசிசி, ரிலையன்ஸ், வீடியோகான் மாதிரி ஸ்டாக்ஸ். அண்ட் ஸ்டெப் 2 டிமாண்டை ட்ரைவ் அப் பண்ணுறது. ஸோ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் ஸ்டெப் 3 மீடியா ஹைப் கிரியேட் பண்ணுறது, பிக் புல்க்கு எல்லாம் தெரியும் அந்த மாதிரி. அண்ட் ஸ்டெப் 4 பீக்கில் செல் பண்ணி ஹியூஜ் ப்ராஃபிட்ஸ் பார்க்குறது. இந்த டைமில் சென்செக்ஸ் ஸ்கை ராக்கெட் ஆச்சு அண்ட் இன்வெஸ்டர்ஸ் அவங்க ரிச் ஆகுறாங்கன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. டிவி நியூஸ்லலாம் எப்படி கிளிப்பின்ஸ் வரும்னா இன்வெஸ்டர் சொல்லுவாங்க ஹர்ஷத் மெஹ்தா என்னோட 10,000 1 lakhா மாற்றிட்டாரு, ஹீஸ் அ ஜீனியஸ் அந்த மாதிரி. பட் ரியாலிட்டியில் இந்த ஸ்டாக் ப்ரைஸஸ் கம்ப்ளீட்லி ஆர்டிஃபிஷியல். கம்பெனிஸ் ஆக்சுவலி க்ரோ ஆகிட்டு இல்லை, மார்க்கெட் ஃப்ராட்ல தான் ரன் ஆகிட்டு இருக்கு. அண்ட் சூன் இந்த பபிள் பஸ்ட் ஆக போகுது. இப்போ
இப்போதான் Act 4 The Scam Exposed The Fall of Harshad Mehta. April 23, 1992ல ஜேர்னலிஸ்ட் சுச்சேதா தலாலுக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு ஜேர்னலிஸ்ட்க்கு ஒரு டிப் ஆஃப் கிடைக்குது. பப்ளிக் செக்டார் பேங்க் ஹர்ஷத் மெஹதாக்கு 500 crore ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஆனால் எந்த விதமான கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸுமே இந்த ட்ரான்ஸ்ஃபரை பேக் பண்ணலை. எல்லா இடத்துலையுமே அவங்களுக்கு ரெட் ஃப்ளாக்ஸ் தெரியுது. ஸோ சுச்சேதா இன்னும் கொஞ்சம் ஆழமாக போய் கண்டுபிடிக்கிறது என்னென்னா, இந்த என்டையர் ஸ்டாக் மார்க்கெட் பூமே ஃபேக் டிரான்சாக்ஷனில் தான் பில்ட் ஆகியிருக்கு அப்படின்னு. நெக்ஸ்ட் டே ஹெட்லைன், த 5000 crore ஸ்கேம் மார்க்கெட்டே ஷூக் பண்ணிடுச்சு அப்படின்னு. இன்வெஸ்டர்ஸ் பேனிக் ஆகிறாங்க, பேங்க் அவங்களோட மணியை டிமாண்ட் பண்ணுறாங்க அண்ட் சென்செக்ஸ் ஜஸ்ட் இன் டேஸ் டைம் 40% நியர்லி கிராஷ் ஆகுது. ஹர்ஷத் மெஹதாவை அரெஸ்ட் பண்ணுறாங்க. Act 5 The Aftermath A Web of Complicity. இது ஒரு ஒன் மேன் ஆப்ரேஷன் கிடையாது. ஃபர்ஸ்ட் இதில் பேங்க் இன்வால்வ்டாக இருக்காங்க. ஏன்னா உங்களோட லேக்ஸ் லெண்டிங் பாலிசிஸ் அண்ட் வீக் வெரிஃபிகேஷன் தான் இந்த ஸ்கேம் நடக்கிறதுக்கு பாசிபிளாக இருந்திருக்கு. அண்ட் நம்பர் 2 ஸ்டாக் மார்க்கெட் ரெகுலேட்டர்ஸ் செபி இந்த ஸ்கேமை டிடெக்ட் பண்ணவோ இல்லை மேனிப்புலேஷனை ஸ்டாப் பண்ணவோ அவங்களால முடியல. தே ஃபெயில்ட். அண்ட் நம்பர் 3 ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ். மெனி பீப்புள் மெஹதாவை பிளைண்ட்லி ஃபாலோ பண்ணதால தான் இந்த பபிள் இன்னும் அதிகமாக இன்ஃப்ளேட் ஆகியிருக்கு. அண்ட் நம்பர் 4 கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ். நிறைய அலிகேஷன்ஸுமே ஆக்சுவலி அதுக்கப்புறம் சர்ஃபேஸ் ஆச்சு. நிறைய பேர் இந்த ஸ்கேம் நடந்துமே தே டர்ன்ட் அ பிளைண்ட் ஐ அப்படின்னு. ஸோ 1999ல் மெஹதா பெயிலில் ரிலீஸ் பண்ணாங்க. அண்ட் 2001ல் இன்னொரு ஃப்ராட் கேஸில் அவரை திரும்பி அரெஸ்ட் பண்ணுறாங்க. அண்ட் December 31, 2001ல் ஜெயிலில் ஹார்ட் அட்டாக் மூலயமா ஏஜ் 47 அவர் இறக்குறாரு. அவரோட ஓல்டு இன்டர்வியூவில் மெஹதா என்ன சொல்லியிருப்பாருன்னா, நான் லா பிரேக் பண்ணலை, மற்றவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நான் லூப் ஹோலை கண்டுபிடிச்சிட்டேன், அவ்வளோதான். இது ஜீனியஸாக ஃப்ராடான்ற அந்த டிபேட் இன்னி வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. இதில் ஒரு இன்வெஸ்டராக நம்ம என்ன லெசன்ஸ் கற்றுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 டூ குட் டு பி ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் பார்க்குறீங்கன்னா பி வேர். ஏன்னா யாராவது கேரண்டிடாக உங்களுக்கு ஹை ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், அதுவும் ரொம்ப ஷார்ட் டைம்லேன்னு சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் திரும்பி பார்க்காம அங்கேருந்து ஓடிடுங்க. அண்ட் நம்பர் 2 பாஸ்ட் சக்ஸஸ் ஃபியூச்சர் சக்ஸஸ்க்கு ஈக்குவல் கிடையாது. மார்க்கெட்டை ஷார்ட் டேர்மில் மேனிப்புலேட் பண்ண முடியும். ஸோ உங்கள் ஓன் ரிசர்ச் பண்ணுங்க. அண்ட் நம்பர் 3 பிளைண்ட்லி இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் குரூஸை ஃபாலோ பண்ணுறதை நிறுத்துங்க. ஏன்னா இன்வெஸ்டர்ஸ் இந்த மாதிரி மெஹதாவோட ஹைப்பை நம்பி தான் நிறைய இழந்திருக்காங்க அந்த டைமில். ஸோ இது ஒரு நம்மளுக்கு ஒரு லெசன். நம்பர் 4 டைவர்சிஃபை ஆல்வேஸ். ஒரு பேலன்ஸ் போர்ட்ஃபோலியோ ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ்லேருந்து உங்களை என்னைக்கும் ப்ரொடெக்ட் பண்ணும். அண்ட் நம்பர் 5 ஸ்டே இன்ஃபார்ம்ட் அண்ட் கொஸ்டின் எவ்ரி திங். சின்னதாக ஏதாவது ஆஃபர் உங்களுக்கு தென்பட்டாலுமே அப்பவே இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க. ஒரு சிம்பிள் கொஸ்டின் தான் ஒரு 5000 crore ஸ்கேமை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கு. அண்ட் இதுலேருந்து நம்மளோட ஃபைனல் தாட்ஸ் என்னன்னா, இது இந்தியாவே ஃபார் எவர் சேஞ்ச் பண்ண ஒரு ஸ்கேம் தான். ஏன்னா இந்த ஹர்ஷத் மெஹதா ஸ்கேம் ஆஃப் 1992 இன்னி வரைக்குமே இந்தியாவோட பிகஸ்ட் ஃபினான்ஷியல் ஃப்ராட்ஸ் அழைக்கப்படுது. இது thousands ஆஃப் இன்வெஸ்டர்ஸை டிஸ்ட்ராய் பண்ணுச்சு. அண்ட் அதே நேரத்தில் ஒரு ஸ்ட்ராங்கர் ஃபினான்ஷியல் சிஸ்டம்க்கு இட் பேவ் த வே. அண்ட் இதுலேருந்து ஒரு லெசன் நம்ம முக்கியமாக கற்றுக்க வேண்டியது என்ன, ஸ்டாக் மார்க்கெட் ரொம்ப பவர்ஃபுல். பட் ஒன்லி நீங்கள் எப்போ வைஸாக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, இன்ஃபார்ம்டாக இருக்கீங்க அண்ட் ஷார்ட் கட்டை சேஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ட்ரூலி இதில் உங்களால் வின் பண்ண முடியும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஹர்ஷத் மெஹதா ஒரு ஜீனியஸா இல்லை ஒரு ஃப்ராடா? வாங்க கமெண்ட்ஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபினான்ஷியல் டிசிஷனில் ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா எங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கில் போய் ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷனுக்கு எங்களோட சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர்ஸோட இன்றைக்கே ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.